ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா, மற்ற டீம்லாம் 12ஆம் தேதி ஸ்குவாட் அறிவிச்சிட்டாங்க. நீங்கள் என்னன்னா இன்னும் ஸ்குவாட் அறிவிக்காமல் இருக்கீங்க? என்ன இது ஜாய்கி சேனல் ஸ்குவாடில் வராரா, இல்லை ஆஸ்ட்ரேலியன் பிளேயர்ஸ் யாராச்சும் ஸ்குவாடில் ஆட் பண்ண போறீங்களா, இல்லாட்டி புதுசாக ஏதாச்சும் ஒரு பிளேயர் ஆட் பண்ண போகிறாங்க? ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க ஒவ்வொரு இந்தியன் ஃபேன்ஸுமே. இந்தியாவோட ஸ்குவாட் எப்படி இருக்க போகுது சாம்பியன் ட்ராஃபி 2025 அப்புறம் இங்கிலாந்து ஸ்குவாடு வேறு, இன்னும் ஒரு ஸ்குவாட் அறிவிக்கல. ஆனால் சேர்த்து எந்தெந்த பிளேஸில் வர போகிறாங்க. கருண் யார் பேர் ரொம்ப சூப்பராக ஆடிட்டு இருக்காரு, அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா? வருண் சக்கரவர்த்திக்கு ஓடிய ஸ்குவாட் வாய்ப்பு கிடைக்குமா? ருத்ராஜ் படிதர்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க, அவங்களாம் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வி வந்து ஃபேன்ஸு பிசிசி மேலே கேட்டுகிட்டே இருந்தாங்க. நேரத்தில் வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி 12ஆம் தேதியே ஸ்குவாட் வர வேண்டியது. மற்ற டீம்லாம் 12ஆம் தேதிக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. பிசிசி மட்டும் ஒரு வாரம் டைம் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரி ஓகே போயிட்டு போங்க, ஒரு 18ஆம் தேதி நீங்கள் அறிவிங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 18ஆம் தேதி ஒரு 12 மணிக்கு ஸ்குவாட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 12 மணிக்கெலாம் ஸ்குவாட் வரவே இல்லை. 12 மணிக்கு கொஞ்சம் டெல் ஆகி 3 மணிக்கு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க. காத்திருந்து காலங்கள் போடுதடி, எப்போ வருமோ ஸ்குவாடு. அந்த ஸ்குவாடு தான் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்திய டீமோட 2025 சாம்பியன் ட்ராஃபி அந்த ஸ்குவாட் எப்படி இருக்குது, என்ன பிளேயர்லாம் இருக்காங்க, இந்த ஸ்குவாடு ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி மொத்தமாக ஒரு சின்ன டிஸ்கஷனாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிற முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். மறக்காம இந்த வீடியோ லைக் போட்டுருங்க. காய்ஸ், அதுவும் இல்லாமல் நான் ரெகுலராக வீடியோ போடலான்னு இருக்கேன். வாரத்தில் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கும் கிரிக்கெட் எதிலும் கிரிக்கெட்னு ஒரு சீரிஸ் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். வாரத்தில் கிரிக்கெட்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, எந்த நாட்டில் எந்த டீம்லாம் கிரிக்கெட் ஆடினாங்க, எந்த லீக்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி மொத்தமாக இப்போ அஸ்வின் அரண்ட் வேர்ல்ட் கப் கிரிக்கெட்னு ஒரு விஷயம் பண்ணுவார். அது மாதிரி நம்ம எங்கும் கிரிக்கெட் எதிலும் கிரிக்கெட்னு ஒரு சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு உங்களை சப்போர்ட் வேணுங்க. நான் ஏதாச்சும் விஷயம் தப்பாக சொன்னாலோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அதை மறக்காம நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபேமிலி தானே, நம்ம ஒரு சேனலில் நம்மள ஒரு ஃபேமிலி தானே. நான் தப்பாக சொன்னது நீங்கள் மறக்காம நீ தப்பாக சொல்லிட்டடா, இப்படி கிடையாதுடா. சில நேரம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ் ஒரு பேரையோ இல்லை ஒரு சில வென்யூஸ் ஒரு பேரையோ தப்பாக சொல்லிடுவேன். மைண்டில் கரெக்டாக இருக்கும், ஆனால் வெளியே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதை தங்கிலி போய் தப்பாக சொல்லிடுறேன். அப்பெல்லாம் தப்பாக சொல்ல நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டே இப்படி தப்பாக சொல்லிட்டாடான்னு சொல்லி ஒரு பிரச்சனையும் கிடையாது, கமெண்ட் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். நான் தப்பாக சொன்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு அதில் மாறுபட்ட கருத்துனாலும் சரி, அது நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஏன்னா நம்ம சேனல் ஒரு ஃபேமிலி மாதிரி, அதில் யார் என்ன கருத்து சொல்லலாம், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்குவாடு 15 பேர் கொண்ட ஸ்குவாடை நான் படிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டன், சுமன் கில் என் தலைமை வைஸ் கேப்டன், விராட் கோலி, ஐயர், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், பும்ரா, ஷமி, ஹர்ஷிப் சிங், ஜெய்ஸ்வால், பண்ட், ஜடேஜா. இந்த 15 பேர் தான் காய்ஸ் இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி ஆட போகிறாங்க. இதில் வந்துட்டு பும்ரா மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன இன்ஜுரி, இந்த கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆன பார்த்தீங்கன்னா சின்ன இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அது வந்து நான் ஒரு ரிக்கவர் ஆகலையாமா. இங்கிலாந்துக்கு எதிரான தேர்ட் ஓடிஐப்போ அவர் வந்துருவான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகப்படலை. இங்கிலாந்துக்கு எதிரான தேர்ட் ஓடிஐக்கு பும்ரா வர வரைக்கும் ஹர்ஷித் ராணா அவர் பேக்கப்பாக இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க காய்ஸ். அப்படிதான் இந்தியன் டீமுக்கு ஒரு கீ மாதிரி. சாம்பியன் ட்ராஃபி 2025 இந்தியா வின் பண்ணோம்னா அதில் பும்ரா தான் கீ. ஆனால் அவருக்கு இன்ஜுரி என்னென்ன இருக்குன்னு தெரியல. முன்னாடி 2023 வேர்ல்ட் கப் ஒரு ஸ்குவாட் இருக்கும்ல, ஸ்குவாடில் இருந்த 10 பேர் வந்து இந்த சாம்பியன் ட்ராஃபி ஸ்குவாட்லேயுமே இருக்காங்க. இதில் பார்த்து அந்த ஸ்குவாட் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாட் பிக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குழப்பம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு அறிவிக்க வேண்டிய ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு அறிவிச்சாங்க. ஏன்னா 12 மணின்றது ஒரு மணி ஆனால் பரவாயில்ல, 2 மணி நேரம் அப்படி என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா போன 2023 ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் ஹர்திக் பாண்டியா தான் இந்தியன் டீமோட வைஸ் கேப்டனாக இருந்தார். அதுபடி பார்த்தா அவர் தான் இந்தியன் டீமோட அடுத்த கேப்டனாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஸ்குவாடில் ஹர்திக் பாண்டியா இருந்தாலுமே சுமன் கில்ல வைஸ் கேப்டனாக போட்டுருக்காங்க. சுமன் கில் அவர் என்ன பண்ணி மாய்க்கினார்னு தெரியல செலக்டர்ஸ் எல்லாத்தையுமே. ஏன்னா எல்லா ஸ்குவாட்லையுமே அவர் இருக்காரு. டாக்டர் எல்லாருக்கும் முடிக்குதே, அப்படி என்னதான் வசிய மருந்து வச்சிருக்கானோ. அப்படின்னா சுமன் கில்லோட ஃபார்ம் ரீசெண்ட் டைமில் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் கடைசி அடிச்சதுனா 2023 ஓடிஐ வேர்ல்ட் கப் முன்னாடியே அவர் பெருசாக சுமன் கில் எல்லாம் பெருசாக பேசிட்டு இருந்தார். அப்போ தான் இந்த பிரின்ஸ்ன்ற பேரில் வந்துச்சு. அப்போ தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் செஞ்சுரியில் என்னமோ அடிச்சிருந்தார். நியூசிலாந்து சீரிஸ் நினைக்கிறேன், அப்போ டபுள் செஞ்சுரி அடிச்சார். அதுக்கப்புறம் பெருசாக சுமன் கில்ன்ற பேர் ஐபிஎல்லுமே நம்ம பெருசாக எதுவும் பார்க்கல. அதுக்கப்புறம் எதுலையுமே அவர் பெருசாக அடிக்கலை. அப்படி இருக்கிறவங்களுக்கு அவர் வைஸ் கேப்டன் பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது அவர் கண்டிப்பாக எல்லா மேட்சுமே ஆடிடுவார். அதாங்க சுமன் கில் எடுத்தது வந்து தப்புன்னுலாம் சொல்லலை. இப்போ அவர் எடுத்தது ஏன்னா ஓடியா வந்துன்னா வேறு யாரும் ஓப்பன் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, அவர் தான் இருக்காரு. ஆனால் அவர் இதுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக கொடுக்குறீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அக்ஷர் பட்டேல் இருக்காரு, எனக்கு வந்து KL கொடுத்துக்கலாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் ரோஹித்துக்கு அப்புறம் KL தான்ப்பா இன்றைக்குமே லீட் பண்ண போகிறான்னு இருந்தாங்க. நடுவில் ஒரு இன்ஜுரி ஆச்சு. இன்ஜுரிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் தான் ஆடிட்டு இருக்காரு.
அப்படி தான் அடுத்த கேப்டனே எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கேஎல் யாருமே கண்டுக்கிறதே இல்லை. ஹர்திக் பாண்டியா கூட ஓடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஓடி வேர்ல்ட் கப் அப்போ ரோஹித் கேப்டனு, ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டனாக இருந்தார். 2023 ஓடி வேர்ல்ட் கப் கூட ஃபைனல் தோப்போம்ல. அவர் வந்து ஹர்திக் பாண்டியா இந்தியன் டீம் அனௌன்ஸ் பண்ணும்போது வைஸ் கேப்டனாக இருந்தார். அவருக்கு வந்து ஒர்க் லோட் நம்ம அதிகமாக கொடுக்க வேணாம், ஏன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டர், அதுக்கு ரொம்ப அதிக ஒர்க் லோட் கொடுக்க வேணாம்னு சொல்லி வந்து அவர் T20லையுமே கேப்டன் வந்து தூக்கிட்டு சூரியகுமார் கொடுத்தாங்க. அது கூட ஒரு லாஜிக் இருந்துச்சு. ஏன்னா ஹர்திக் பாண்டியா இருக்கிறதே நம்மகிட்ட ஒன்று கண்ணே கண்ணு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இருக்கார். அவருக்கு ஒர்க் லோட் கொடுத்து அவர் இன்ஜுரி மறுபடியும் போயிட்டாருன்னு என்ன பண்ணுறது சொல்லி அது கூட ஒரு நியாயமாக இருந்துச்சு கைஸ். கேஎல் ராகுல் தான் அடுத்து ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த நியூஸான் சீரிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா 5 T20 நடக்கும். அதில் 5வது T20 வந்து கேஎல் தான் கேப்டனே பண்ணுவார். ரோஹித்துக்கு ஒரு இன்ஜினி அதுக்கப்புறம் கேஎல் தான் கேப்டனே கொடுப்பாங்க. அப்போ எல்லாம் பேசுனாங்கன்னா கண்டிப்பாக ரோஹித்துக்கு அப்புறம் கேஎல் தான்ப்பா இந்தியன் டீமோட கேப்டனாக இருக்க போகிறது, இதான் ஃபியூச்சர்னே எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது சடனாக இப்போ மாறிடுச்சு. சுமன் கில்லுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. அப்போ சுமன் கில் தான் அடுத்து இந்தியன் டீமோட கேப்டனா. இது சுமன் கில்லே வைஸ் கேப்டன் போன்றதுன்னா லியோ தான் வந்து சொல்லணும் போல். அந்தளவுக்கு வந்து ஒரு மர்மமாக இருக்குது. ஆனால் செலக்டர்ஸ் ஏதோ ஒன்று கொஞ்சம் மாக்கிட்டார் கைஸ் சுமன் கில்லு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர் தான் ஸ்குவாடில் இருக்காங்க. அது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. 3 ஃபாஸ்ட் பவுலர் தான் இருக்காங்க. 3மே ஒரு கன்னான ஃபாஸ்ட் பவுலர். இப்போ ஆஸ்திரேலியா மாதிரி வந்து வச்சுங்களேன், ஏஜில் விட்டு பேட் கமெண்ட்ஸு ஸ்டார்க்கு இந்த மாதிரி 3 கன்னான ஃபாஸ்ட் பவுலர் தான் பரவாயில்ல. சமி இப்போ தான் இன்ஜுரியிலிருந்து வராரு. பும்ரா என்னென்ன மில் இருக்காருன்னே தெரில. ஒரு பேருக்கு வந்தாருன்னா அவரு இன்ஜுரியிலிருந்து வராரு. ஹர்ஷீப் சிங்க்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடி ஃபார்மெட்டில் அவர் ஆனது கிடையாது. இந்த 3 எப்படி சொல்கிறது, இப்போ பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜுரி ஆகாமல் அவர் பாட்டுக்கு தரமாக இருந்தாருன்னா கவலையே பட தேவையில்லை. மனுஷன் ஒரு ஆளாக ஏதோ ஒன்று பண்ணிடுவார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க ஃபேனாக பண்ண தரேன். ஐயோ இவ்வளோ நேரம் பேசுனது கேட்டிருக்காரு. கைஸ் இப்போ வந்து பும்ரா நல்லா தரமான ஃபார்மில் இருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை கைஸ். அவரே மனுஷன் ஏதோ ஒன்று பண்ணியாது. ஒரு எண்ணில் அவர் மட்டுமே ஒரு 5 ஓவர் தொடர்ந்து ஒரு எண்ணில் போட்டு கூட எவ்வளோ பண்ணிடுவார். இப்போ பும்ரா இன்ஜுரியிலிருந்து வராரு, சமியுமே அதே மாதிரி இன்ஜுரியிலிருந்து வராது. இப்போ பும்ரா சமி 2 பேரும் பார்த்தீங்கன்னா பீக் ஃபிட்னஸில் பீக் ஃபார்மில் இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. 3வது ஃபாஸ்ட் பவுலர் ஒரு மட்டி ஃபாஸ்ட் பவுலர் வச்சு கூட சரி, 3வது ஃபாஸ்ட் பவுலர் ஒரு சும்மா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வச்சு கூட ஓட்டிடலாம். ஆனால் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஜுரியிலிருந்து வராங்க. அதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ஹர்ஷீப் சிங்கே பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடி ஃபார்மேட்டில் பவுலிங் போட்டது கிடையாது. அவர் என்ன மாதிரி போடுவார்னு யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் ஒன்று ஆனார். அது ஒரு 5 விக்கெட் ஆரில் எடுத்தார். அங்கே கொஞ்சம் நல்லா போட்டார். ஆனால் அவருக்கு வந்து பெருசு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எந்த மாதிரி போடுவார் அது மட்டும் நம்ம எல்லா மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா துபாயில் ஆடுறோம். நமக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா துபாயில் வச்சிருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானில் சாம்பியன் ட்ராஃபி நடந்தாலுமே நம்ம மேட்ச் எல்லாமே துபாயில் நடக்குது. அங்கே அவர் எப்படி போட போகிறாரு? ஏன்னா பார்த்தீங்கன்னா T20 4 ஓவர் போட்டுடலாம். பார்க்கில் 2 ஓவர், டெத்தில் 2 ஓவர் போட்டலாம். இது பார்த்தீங்கன்னா நடு ஃபேஸஸில் போட வேண்டியதாக இருக்கும். அப்புறம் ஏன்னா ஓவர்ஸ் கொஞ்சம் பிரிச்சுருவாங்க. 3, 5 அப்புறம் 2 அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அது எப்படி போட போகிறான்னு தெரியல. ஹர்ஷீப் சிங் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. மிச்சம் 2 இன்ஜுரியிலிருந்து போகிற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது கைஸ். ஏன்னா இப்போ மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு பேருக்கு சமைக்க மேட்ச்சுக்கு முன்னாடி இன்ஜுரின்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தர் பேக்கப்பாக ரீகேப் பண்ணி எடுத்துக்கலாம். மேட்ச் நடக்க இன்ஜுரி ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அதுதான் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ மேட்ச் நடக்க ஃபஸ்ட்டு ஒரு 2 ஓவர் போட்டு அதுக்கப்புறம் சாமி போயிடுறாரு காலை பிடிச்சிட்டு, இல்லை பும்ரா 2 ஓவர் போட்டு காலை பிடிச்சிட்டு போயிடுறாரு. என்ன பண்ண போகிறாங்கன்றதுலாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக. ஏன்னா இன்ஜுரியிலிருந்து வராங்க. அது கொஞ்சம் அவங்க பார்த்து தான் கொஞ்சம் பண்ணணும். அப்போ இப்போ சாம்பியன் ட்ராஃபி ஆடுற இதே ஸ்குவாட் தான் இங்கிலாந்துக்கு எதிரான ஓடி சீரிஸுமே ஆட போகிறாங்க. அட்லீஸ்ட் அந்த ஓடி சீரிஸில் பார்த்தீங்கன்னா கருணாயிரம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ விஜயசாகர் ட்ரோஃபில் போட்டு மனுஷன் 750 ஆவரேஜ் பேட் அடுத்து நான் செஞ்சுட்டு அடுத்து செஞ்சுரி அடிச்சுட்டு இருக்காரு. 750 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அவர் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா சாம்பியன் ட்ராஃபி ஆட வைக்க வேணாம். அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஓடி சீரிஸ்லேயே வந்து ஃபஸ்ட் 2 மேட்ச் ஒரு பேருக்கு இந்தியா ஜெயிச்சாங்க அப்படின்னா 3ஆவது மேட்சை கூட அவர் ஆட வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் அவர் ஸ்குவாட்லேயே எடுத்து வச்சுக்கலாமே. இந்த ஓடிஐ ஸ்குவாட்லேயாவது இப்படியும் சாம்பியன் ட்ராஃபி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அவர் ஆட வைக்க முடியாது. அது ஓகே, நான் புரியுது. அட்லீஸ்ட் அந்த இந்தியாவுக்கு எதிரான ஓடிஐ சீரிஸில் அவர் எடுத்து ஸ்குவாட்லேயே வச்சிருக்கலாம். ஒரு பேருக்கு இந்தியா ஃபஸ்ட் 2 ஓடி வின் பண்ணிட்டாங்க. 3ஆவது ஓடியில் கூட கருணாநிதி வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துடலாம். அவர் அடிச்சிருக்காரு. அவர் அடித்த ரன்ஸுக்கு என்ன மரியாதை? அவர் 750 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதுக்கு என்ன மரியாதை? ஒரு ஸ்குவாட்லேயே எடுத்து வச்சிருக்காங்க. அதான் காய்ச்சி கொஞ்சம் புரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா படித்தரு ருத்ராஜ் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 750 ஆவரேஜ் வச்சிருக்க மனுஷங்க வாய்ப்பு தரல. இல்லை படித்தருக்கு ருத்ராஜ் நம்ம கேட்டுட்டு இருந்தோம், அவ்வளோதான், நம்மளே அடிச்சு போடுவாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் இந்த கைஸ் இப்போ 4 ஸ்பின்னர் வச்சுருந்தாங்க. இந்த 4 ஸ்பின்னர் தான் கொஞ்சம் இடிக்குது. வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா, குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல். கைஸ் இல்லை ஜடேஜாவோட பேர் நீங்கள் இந்த ஃப்ரெஷ் கமெண்ட்ஸ் நோட் பண்ணி தெரியும். ஜடேஜாவோட பேர் கடைசியாக 15வது ஆளாக தான் ஜடேஜாவோட பேரே சொன்னாங்க. ஏன்னா 12 மணிக்கு அறிவிக்க வேண்டிய ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு அறிவிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2-2.5 மணி நேரம் கேப்பில் வந்து ஜடேஜாவை எடுக்கலாமா வேணாம் தான் பேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜடேஜா ஒரு மெயின் பிளேயர். அவர் வந்து நடுவில் அறிவிச்சிக்கலாம், முன்னாடியே அறிவிச்சிடலாம். ஆனால் கடைசி ஆளாக அவர் அறிவிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜடேஜாவை எடுக்கலாமா வேணாம்னு சொல்லி தான் கடைசியாக பேசியிருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா ரூமர் பரவிட்டு இருந்துச்சு ஜடேஜா எடுக்க போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி அக்ஷர் பட்டேல் இருக்காரு, அவர் தான் எல்லா மேட்சுமே ஆட போகிறாரு. அதான் ஜடேஜா இந்த ஸ்குவாட்ல எடுக்க மாட்டான்னு சொல்லி ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. மேபி அது உண்மையாக கூட இருந்திருக்கலாம் போல. கடைசி நேரத்தில் கூட ரோஹித் கூட பேசி எனக்கு ஜடேஜா வேணும்னு கூட கேட்டு எடுத்துக்கலாம் எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ நேரம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் லேட் ஆச்சு டீம் அறிவிக்கிறதுக்கு. 12 மணிக்கு அறிவிக்க வேண்டியது 3 மணிக்கு அறிவிச்சாங்க. ஜடேஜோட பேருமே கடைசியில் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக தான் ஒரு பேரை இன்க்ளூட் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் அக்ஷர் பட்டேல் எடுத்து வைக்கிறான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ போன 2023 வேர்ல்ட் கப்பில் ஆடின
அதே பேட்டிங் லைனப் தான் இந்த சாம்பியன் ட்ராஃபி ஆட போகிறாங்க. ரோஹித், சுமன் கில், கோலி, ஐயர், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா. டாப் 6 எடுத்துனா டாப் 6மே ரைட் ஹேண்டரு. மற்ற டீம்லாம் பார்த்தீங்கன்னா பவுலிங் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டாப் 6 ஃபுல்லாக ரைட் ஹேண்டரா அப்படின்னு சொல்லி அக்ஷர் பட்டேல் எனக்கு தெரிஞ்சு அவரே எனக்கு தெரிஞ்சு எல்லா பிளேயர்களும் ஜடேஜாக்கு முன்னாடி அவரே ஆடுவார் நினைக்கிறேன். ஏன்னா 2024 இந்த T20 வேர்ல்ட் கப்பில் கூட நிறைய மேட்ச் அவர் டாப் ஆடில் ஆடினார். அதே மாதிரி இந்த சாம்பியன் ட்ராஃபியுமே அவர் அதிக மேட்ச்கள் டாப் ஆர்டரில் ஒரு நம்பர் 4 நம்பர் 5 ஆடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு இந்த ஸ்குவாடை பார்க்கும் 3 கேள்வி தோணுச்சு. சுமன் கிலுக்கு எதுக்கு வைஸ் கேப்டன் பதவி கொடுத்தாங்க? ஏன்னா KL ராகுல் இருக்காரு. எனக்கு தோணுச்சு கைஸ் பர்சனலாக KL ராகுல் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. அவர் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பின்னர் இருக்காங்க. இந்த 4 ஸ்பின்னருக்கு பதிலாக ஒரு சிராஜையோ இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணாவே நிதிஷ்குமார் ரெட்டி இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியா சீரிஸ் ஆனார். அதுக்கப்புறம் எப்படி இந்த T20 சீரிஸ் வந்து இங்கிலாந்து ஆட போகிறாரு. அப்படியே அவர் இந்த ODI சீரிஸ் இங்கிலாந்து ஆட வச்சு அதுக்கப்புறம் சாம்பியன் ட்ராஃபி ஆனால் அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு ஆல்ரவுண்டராகவும் அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆவார். அவரை ஒரு ஸ்காலர் எடுத்துக்கலான்ற ஒப்பீனியனாக இருந்துச்சு. அப்புறம் சிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில வருஷங்களாக இன்டேக்காக அதிக ஓவர் போல் பண்ணது அவர் தான், அதிக விக்கெட் எடுத்தது அவர் தான். ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா இதில் கழட்டி விட்டாங்க. அது ஏனே தெரியல. ஜெய்ஸ்வால் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு கைஸ் பேக்கப் தான் எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் ஜெய்ஸ்வாலை ஏன் எடுத்தாங்க அப்படின்ற கேட்டதுக்கு ரோஷன் சொல்லி அவர்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டர் இருக்குது. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் என்ன ஒடியே ஆடாட்டியுமா அவர் ஒரு எக்ஸ்பெக்டர் இருக்குது. அவர் நல்லா பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது. அதனால தான் அவர் பேக்கப் எடுத்துன்னு சொன்னாங்க. அது கண்டிப்பாக ஜெய்ஸ்வால் கண்டிப்பாக பேக்கப்பாக தான் ஆட போகிறாரு. கைஸ் முதல்ல இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 7 தான் கொடுப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது இதோ ஒன்று குறையுதுன்னு சொல்லுவாங்கல்ல கைஸ், அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ பும்ரா பீக் ஃபிட்னஸில் இருந்தாங்கன்னா அந்த ஸ்குவாடை பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். அவரோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. சமயம் வந்து இன்ஜினியருந்து வராரு. பேட்டிங் ஆர்டர் என்ன ஃபார்ம் இருக்காங்கன்னே தெரியல. எல்லா சீரிஸ் எப்படி போகின்ற பொறுத்து இந்த சாம்பியன் ட்ராஃபி எப்படி போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த ஒரு பேட்ஸ்மேனும் பார்த்தீங்கன்னா KL ராகுலாக இருக்கட்டும், கோலியாக இருக்கட்டும், ரோஹித்தாக இருக்கட்டும், அவங்களாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ODI மேட்ச் ஆனது எப்படி பண்ண போகிறான்னு தெரியல கைஸ். ஓவரால் பார்க்கும்போது இந்த ஸ்குவாடுக்கு நான் வந்து கைஸ் 10க்கு 7 கொடுப்பேன். நீங்கள் இந்த ஸ்குவாட் என்ன இருக்குன்னு மறக்காம காம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்குவாடை வச்சு இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ண முடியுமா அதையும் நீங்கள் மறக்காம காம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போன சாம்பியன் ட்ராஃபி நம்ம வின் பண்ண வேண்டியது பாகிஸ்தான் தட்டிட்டு போயிட்டாங்க. இந்தாட்டி அதெல்லாம் எதுவுமே நடக்காமல் ஜஸ்ட் மிஸ்ன்ற ஒரு வார்த்தையே வராமல் நம்ம சாம்பியன் ட்ராஃபி அடிக்கிறோம் கைஸ். ஏன்னா ஸ்குவாடு கொஞ்சம் இதாக இருந்தாலும் இந்த ஸ்குவாடை வச்சு அடிச்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்ன நடக்குன்ற பொறுத்து இருந்தாங்க கைஸ் பார்க்கணும். ஏன்னா நமக்கு லீக் மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை கிடையாது. ஃபைனல் செமிஃபைனல் வந்து நம்ம எதுவும் சொதப்பிடுவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அவ்வளோதான் போயிருச்சு. சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல் தான். நம்ம இந்த சாம்பியன் ட்ராஃபி அடிச்சோம்னா இந்த வருஷத்துக்கு ஒரு கப்புன்னு ஆயிரும். கைஸ் என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ். நான் அந்த வீடியோ தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு அதில் மாறுபட்டு கருத்து இருந்தாலோ மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தப்பாக சொல்லியிருந்தா கூட நீ தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லி மறக்காம அது கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு.